வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா 28 பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸ் 27ல் வந்து பீடு லோடிங் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லோடிங் பார்த்தோம். நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங்கோட கிராஸ் லோடிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு. அந்த ஸ்டிச்சஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பீட் லோடிங்கில் கிராஸ் லோடிங் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து த்ரெட் ஒர்க்கில் கிராஸ் லோடிங் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள், இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போது நான் இந்த பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸில் வந்து பைப்பிங் த்ரெட்டையும் ப்ளஸ் மேலே வந்து ஜிக்ஸாக் போட்டு நான் வச்சுருக்கேன், க்ளூவோட போட்டு வச்சுருக்கேன். அதே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக் ஷேப் போட்டிருப்பேன், யூ ஷேப் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு யூ ஷேப்பை கற்றுக்கோங்க. நான் வர கிளாஸுங்களில் உங்களுக்கு ஷேப்புங்களில் எப்படி பீடை வந்து நம்ம லோட் பண்ணுறது, பா ஷேப்பில், நெக்லஸ் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நான் லோட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்ஸில் வந்து எப்படி கிராஸ் லோடிங் வந்து லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அடுத்து வந்து யூ ஷேப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து க்ளூ போட்டுட்டு அது மேலே பைப்பிங் த்ரெட்டை போட்டுட்டு அது மேலே ஜிக்ஸாக் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம அது மேலே வந்து எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். லோடிங் மெத்தட் எல்லாமே சேம். நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லோடிங்கில் ஒன்று மேலேருந்து நம்ம லோடிங் கொண்டு வரணும், இல்லை கீழேருந்து மேலே லோடிங் கொண்டு போகணும். எந்த மெத்தடில் வேணாலும் லோடிங் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நம்ம ஒரு சைடு மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணுற மாதிரி வரணும். ஒரு சைடு எம்டியாக இருக்கணும், ஒரு சைடு மட்டும் லோட் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ண பழகிக்கணும். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லோடிங் கிளாஸஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நான் சொல்லி கொடுத்தது எவ்வளோ ஈஸியாக போட்டிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் நான் வரப்போகிற கிளாஸுங்களில் உங்களுக்கு சொல்லுவேன். இல்லை எனக்கு அது புரியலை அப்படின்னா மறுபடியும் அதுலேருந்தே நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போது இந்த கிராஸ் லோடிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் அதே பீட் எடுத்திருக்கேன், சுகர் பீட் எடுத்திருக்கேன், அதே த்ரெட் எடுத்திருக்கேன், சரிங்களா, அப்புறம் நீடில் எடுத்திருக்கேன். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி லோடிங்கை பார்க்கலாம், கிராஸ் லோடிங். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லோரும் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், பீடை லோட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செயின் போட்டு நான் லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா, லாக் போட்டு எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ன பண்ணக்கூடாது, ஃபுல் பீட் வந்து லோட் பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே போடக்கூடாது. நம்ம அந்த கவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கணும், பீடை கொத்துக்கணும். இப்போ நான் இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் 2 பீட்ஸில் என்ன பண்ணுறேன், நான் வந்து லோட் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இப்போது எம்டியாக என்ன ஆகுது, நூல் வந்து மேலே போகுது. மேலே நூல் எம்டியாக போயிட்ட பிறகு மறுபடியும் லாக் போட்டுக்கிறேன். இங்கே லாக் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இப்போது நான் ஒரு 3 பீட்ஸை கொண்டு வரேன். தெரியுதுங்களா உங்களுக்கு, நான் இப்போ வந்து 3 பீட்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே லோட் பண்ணுறேன். இப்போது மேலே எம்டியாக நான் கொண்டு போயிட்டேன். இப்போது நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 பீட்ஸ் கொண்டு வர போகிறேன். இங்கே பாருங்கள், 4 பீட்ஸு. ஓகேவா, இப்போ நான் 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நான் க்ளோசிங் பண்ணிடுறேன். இப்போது மேலே அதே மாதிரி எம்டியாக போயிடுச்சு, எம்டியில் லாக் போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல இனிமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது கவர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பீடு தேவை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். 5 or 4 இல்லை 6 அந்த மாதிரி நீங்கள் பீடை கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 5 பீட்ஸ் எனக்கு பத்தலை, நான் என்ன பண்ணுறேன், 6 பீட்ஸ் எடுத்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்.
இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி கிராஸ் கொண்டு போயிட்டு மறுபடியும் என் நாட் போட்டு இப்போ நான் அங்கேருந்து என்ன பண்ணுறேன், 6 பீட்ஸை கொண்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், அதே 6 பீட்ஸ். இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஓவரால் கவர் ஆயிருச்சா. இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி கவர் ஆயிருச்சு. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸுமே என்ன ஆயிருக்கு, ஃபில் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த இடம் என்ன ஆயிருக்குன்னா நம்ம ஓவரால் கவர் பண்ணியிருக்கோம். இந்த எட்ஜு மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இந்த எட்ஜு வந்து பாக்ஸ் ஷேப்பில் பண்ணும் போது இந்த மாதிரி வரும். இதுவே நம்ம நெக்கில் பண்ணும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். நெக்கில் பண்ணும் போது தான் நம்மளுக்கு யூஸே. அதனால் நெக்கில் வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து பாக்ஸ் இந்த ஷேப்பில் எடுத்துக்கணும். நெக்கில் வந்து வேறு மாதிரி மாடலில் நம்ம எடுப்போம். சரிங்களா. அப்போ நெக்கில் பண்ணும் போது கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே அதே மாதிரி எம்டியாக போயிட்டு எடுக்கணும். நம்ம எடுக்கிறது கரெக்டாக க்ராஸ் தான் வரணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டை மட்டும் கொண்டு வரக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டை மட்டும் கொண்டு வராமல் க்ராஸே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம், ஓவரால் ஃபினிஷ் பண்ணலாம். நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, நான் 4 லைன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன் இல்லையா. இந்த 4 லைன்ஸை கரெக்டாக இதே மாதிரி கிராஸை கொண்டுட்டு வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஃபினிஷிங்கில் நம்ம அங்கே எண்டில் என்ன பண்ணோமோ, சாரி, இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இப்போது இந்த இடத்துல கவனிங்க, அந்த பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இங்கே பீடு கொடுத்தா போகும். பாருங்கள், நான் லாஸ்ட்டாக 4 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது அடுத்தது வந்து நான் வந்து 3 பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எத்தனை பீட்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு கவர் ஆகும்னு பார்த்து நீங்கள் அந்த கவர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 2 பீட்ஸ்லேயே கவர் ஆயிடுச்சு இல்லையா. இப்போது நீங்கள் 2 பீட்ஸ்லேயே கவர் பண்ணி அதை என் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேலே கற்றுக்கிறது ஒரு பேசிக் மாடலில் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா. இது பேசிக்காக நம்ம கற்றுக்கிறது. இந்த மெத்தட்லேயே எது ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்றத நான் கீழே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ கீழே நம்ம போட போகிறதுல எல்லோரும் கவனமாக யோசித்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு இப்போ இந்த மெத்தட் எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது இங்கே பாருங்கள்,
இந்த இடம், இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜுக்கு உங்களுக்கு என்ன பீடு கொடுக்க முடியுமோ அத்தனை பீடை கொடுத்துக்கலாம். இப்போ சிங்கிள் பீடுனா பத்தாது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பீடை அந்த எட்ஜில் நீங்கள் கொடுத்துக்கணும். எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவை யூ நெக்கில் பண்ணுறது, பா நெக்கில் பண்ணுறது, இதுதான் லைனில் கிடையாது. ட்ரை பண்ணுறவங்க அதில் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 3 பீட்ஸ் அடுத்து இப்போது நான் எம்டியாக மேலே போயிட்டு இப்போது நான் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு பைப்பிங் வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது, அதனால் நான் லோட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம லோட் பண்ணுறது எத்தனை கவுண்ட்டில் லோட் பண்ணுறோமோ அத்தனை கவுண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். நான் பீடு வந்து நான் அப்படியே எடுத்து போடுறேன். நீங்கள் பீடை வந்து கரெக்டாக சைஸஸை பார்த்து நீங்கள் எடுத்து போடுங்க, சரிங்களா? நான் பீடை வந்து அப்படியே தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் சைஸை பார்த்து பீடை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக இருக்கும் எல்லா பீடுமே. இங்கே பாருங்க, இப்போது அப்படியே அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே இப்போ நான் 5 கொடுத்துருக்கேன்னா நான் நெக்ஸ்ட் வந்து 6 கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் அடுத்து வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும் இல்லையா, அதனால் நான் இப்போ 6 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ எனக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வரணும். நம்ம அதில் பண்ணுறதோட இந்த யூ நெக்கு, பா நெக்கு, டிஃப்ரெண்ட் நெக் ஷேப்லலாம் நம்ம எடுத்து பண்ணணும். இன்னும் நம்மளுக்கு வந்து டவுட்டு கிளியர் ஆகும், நம்மளுக்கு ப்ராக்டிஸும் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அப்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த யூ நெக்லேயே இன்னொரு டைப்பில் ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடும் இருக்குது, ஓகேவா? எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே நாங்கள் பாருங்கள், நான் சும்மா உங்களுக்கு இங்கே பக்கத்தில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போது இதான் பாக்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸில் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குது, ஓகேவா? இந்த மெத்தடில் கொண்டு வரலாம். அப்படின்னா இந்த லைனு இப்படி நான் இப்போ எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்படி எடுத்திருக்கேன், கரெக்டாக நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிறவங்க நல்லா பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட்லேயே எடுக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்லேயே எடுத்து 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 கிராஸ் கொண்டு போகலாம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த எட்ஜு வந்து பீடு வந்து கரெக்டாக வரும், இந்த மாதிரி வராது. நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோமோ ட்ரிக் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். இங்கே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு இதை ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் இந்த யூவை வந்து கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம இந்த பெண்டில் வரும்போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். சில பேருக்கு அது வந்து ஈவனாக அப்படியே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். சில பேருக்கு அந்த பெண்டில் என்ன ஆகும், டவுட்ஸ் வரும். நான் எப்படிரா வளைக்கிறது, அந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போது நம்ம மேலே போட்ட நெக்கோட மேலே போட்ட லேயரோட கீழே போகிறது எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன், அது வந்து நம்ம பேசிக்காக ஒரு பாக்ஸில் கற்றுக்கிற மாதிரி. ஆனால் கற்று முடிச்சுட்டு கீழே என்ன பண்ணணும், இந்த மாதிரி நெக்குங்களை வரைஞ்சி நீங்கள் அந்த நெக்கில் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வருதா அப்படின்றத நீங்கள் கவர் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள்.
இப்போ பாருங்க, இந்த பெண்டில் வளையம் வரையும் இது வரையும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இந்த சைடு கர்வ் வளைக்கும் போது தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா நம்மளை மீறி நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த யூவை இப்படியே கொண்டு வராமல் வளைச்சி கொண்டு போயிடுவோமா நம்ம. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா மிஸ்டேக் ஆகும். நம்ம என்ன ஷேப்பிங்கில் கொண்டு வரோமோ அதே ஷேப்பிங் மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சத்தில் வந்துட்டு ஷேப்பிங்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்டு வரலைன்னா இங்கே நாட் போட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணி முடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஓவரால் அப்படியே கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நடுவில் கேப் விடும். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு புரியாமையே இருந்துருவோம். ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாது நம்மளுக்கு, இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லைட் ஸ்ட்ரெயிட் வரும். ஓகேவா? இப்போது அதை நம்ம பயப்படவே கூடாது. நம்ம என்னடா ஸ்ட்ரெயிட் வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே பெண்டாகவே தெரியும், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவும் தெரியும். எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் போடும் போது பாருங்கள், பாருங்க. ஆனால் நம்மளுக்கு அதை ஸ்ட்ரெயிட்டிங் படுத்தி பார்த்தா நம்மளுக்கு அது யூ ஷேப் மாதிரி தான், அதை கிராசிங் மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு தெரியும் அது நம்ம போடும் போது நம்ம கை ஹேண்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உங்களுக்கு தெரியுதா? அது அப்படியே பெண்டாக வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த பெண்டு கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த சைடு மட்டும் என்ன ஆகும், லைட் கிராஸ் அண்டு ஸ்ட்ரெயிட்டிங் வரும். அந்த மெத்தடில் தான் இந்த இடத்துல வரும். அதனால தான் சொல்கிறேன், சில பேர் கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இதுதான் கரெக்டான மெத்தட். இப்போ நம்ம இந்த மெத்தட்லேயே என்ன பண்ணிக்கணும், அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். நம்ம இந்த இடத்துல ஓவரால் பெண்ட் எடுத்தோம் அப்படின்னா பீடு என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா கோக்குற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால தான் இந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா கோக்குற மாதிரி வரக்கூடாது, அதே பீட் கணக்கு வரணும். ஆனால் அந்த இது சேஞ்ச் ஆகவும் கூடாது. அந்த இடத்த மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வரும், ஆனால் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இது எல்லாமே அப்படியே கிராஸ் மாதிரி தான் வரும். இப்போ இந்த திரும்பும் போது பாருங்கள், நம்மளுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஆகும்னு பாருங்கள்.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிராஸ் தெரியுதா? நம்ம எந்த விதத்தில் கிராஸ் எடுக்கிறோன்னுட்டு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து நம்ம வரும்போது இந்த கிராஸில் வந்தோமா, இங்கே டேர்ன் பண்ணும் போது ஒன்று நம்மளுக்கு இந்த கிராஸ் டேர்ன் ஆகணும், இல்லை நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி மாறும். எந்த சைடு நம்மளுக்கு வந்து டேர்னிங் வருதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இதுவை முடிச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த சைடு நம்ம எடுத்த இது வந்து எனக்கு இப்போ இந்த சைடு மாறுது இல்லையா? அந்த டேர்னிங்கில் நம்ம கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டே. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஏன்னா கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக அமையலை அப்படின்னா நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஒன்று டேர்னிங் வந்து ஒன்று ஆப்போசிட்டில் மாறணும், இல்லை எப்படினாலும் மாறிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரே கேர்வில் எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம எடுக்கிற விதம்தான். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு அப்படியே என்ன ஆகிடுது, டோட்டலாக அந்த கேர்வ் வந்து பெண்ட் ஆகி அந்த சைட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுதா நம்மளுது? ஆனால் நம்மளோட பைப்பிங்கும் பாதி இருக்குது, ட்ரையாங்கிளும் இருக்குது இல்லையா? இப்போது நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, இங்கே எடுக்கிறது க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பீடு தேவையோ அந்த மாதிரி இந்த ஃபினிஷிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்டில் எவ்வளோ க்ளோசிங்கில் பீடு தேவையோ அவ்வளோ க்ளோசிங் பீடை வந்து நீங்கள் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதாங்க மெத்தடு. யூ ஷேப்பில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டோட கிராஸ் தாங்க நம்மளுக்கு மெயின். நம்மளுக்கு இந்த பெண்டு வளையும் போது தான் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டிங்கும் இருக்கும், கிராஸிங்கும் இருக்கும். அது மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம பெண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த கிராஸ் லோடிங் ஸ்டிச்சை வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இமேஜில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கேர்வை வந்து நான் வந்து இந்த பெண்டு வளைக்கிறோம் இல்லையா, இந்த கேர்வில் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் வந்து கொண்டு வந்து எந்தெந்த கேர்வில் வந்து எப்படி வளைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். லைனாக 1 by 1 வீடியோவை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் கொடுக்கறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதோட விட்டுறாதீங்க, எல்லாருமே போட்டு அந்த இமேஜை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதை எவ்வளோ லுக்காக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மேலே வந்து பேசிக்காக நம்ம கற்றுக்கிற மெத்தடு கிராஸிங்கில், கீழே வந்து அழகாக ஒரு நெக்கில் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நான் வெரைட்டியான நெக்கில் வெரைட்டியாக எப்படி போடுறது, இன்னும் இதோட நீட்டாக எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு வெரைட்டியாக கொண்டுட்டு வரேன். இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் பாய்.